தடவை அப்படி ஒன்றும் ஓடிப்போகிறவனாய் இல்லை. திகைப்பு சற்று நீங்கியதும் கல்யாணியின் சமீபமாக வந்தான். கல்யாணி, நீதானா? அல்லது வெறும் மாயை தோற்றமா? என்னால் நம்ப முடியவில்லையே என்றான். அம்மாதிரி சந்தேகம் உன்னைப் பற்றி எனக்கு உண்டாவதுதான் நியாயம். இந்த நிமிஷம் நீ என் முன் இருப்பாய், அடுத்த நிமிஷம் மாயமாய் மறைந்து போவாய் என்று கல்யாணி சொல்லி சட்டென்று அவன் ஓடிப்போகாமல் தடுப்பவள் போல் கைகளை விரித்து கொண்டு நின்றாள். முத்தையன் கலகலவென்று சிரித்தான். கல்யாணிக்கும் தன்னை அறியாமல் சிரிப்பு வந்தது. இருவரும் சிரித்தார்கள். எத்தனையோ காலமாக சிரிக்காதவர்களாதலால் இப்போது அதற்கெல்லாம் சேர்த்து வைத்து குலுங்க குலுங்கச் சிரித்தார்கள். அந்த சிரிப்பின் ஒலியை கேட்டு நாவல் மரத்தின் மேல் கூட்டிற்குள் இருந்த குருவி குஞ்சுகள் வெளியே தலையை நீட்டி பயம் நிறைந்த சின்னஞ்சிறு கண்களால் அவர்களை பார்த்து விழித்தன. முத்தையன் சிரிப்பை சிரமப்பட்டு அடக்கி கொண்டு, கல்யாணி, என்னால் நம்ப முடியவில்லை. நீ எதற்காக இங்கே வந்தாய்? பழைய முத்தையனை தேடிக்கொண்டா? அந்த முத்தையன் இப்போது இல்லையே. கொள்ளைக்கார முத்தையன் அல்லவா இப்போது இருக்கிறான். அவனுக்கும் உனக்கும் நடுவில் இப்போது இந்த கொள்ளிடத்தை விட அகண்டமான பள்ளம் ஏற்பட்டிருக்கிறதே என்றான். முத்தையா, நானும் இப்போது பழைய கல்யாணி அல்ல. காட்டில் குதூகலமாய் திரிந்து கொண்டிருந்த வனதேவதை கல்யாணி செத்து போய்விட்டாள். இப்போது இருப்பவள் கைம்பெண் கல்யாணி. ஐயோ, நிஜமாகவா? அந்த பாவி இதற்காகத்தானா உன்னை கல்யாணம் செய்து கொண்டான் என்று திடுக்கிட்டு கேட்டான் முத்தையன். அவரை ஒன்றும் சொல்லாதே முத்தையா. அவர் புண்ணிய புருஷர். அவரை போன்றவர்கள் சிலர் இந்த உலகத்தில் இருப்பதால் தான் இன்னும் மழை பெய்கிறது. புருஷனிடம் அவ்வளவு பக்தி உள்ளவள் இங்கே ஏன் வந்தாய் இந்த திருடனை தேடிக்கொண்டு என்று முத்தையன் ஆங்காரமாய் கேட்டான். கல்யாணியின் கண்களில் கலகலவென்று ஜலம் வந்தது. முத்தையன் மனம் உருகிற்று. கல்யாணி, நான் சுத்த முரடன். முரட்டு முத்தையா என்ற பெயர் எனக்கு தகும். உன்னை காணாத போது ஒவ்வொரு நிமிஷமும் உன்னை பற்றியே நினைத்து கொண்டிருந்தேன். இந்த ஜென்மத்தில் காண்போமா என்று துடிதுடித்து கொண்டிருந்தேன். ஆனால் உன்னை பார்த்த பிறகு முரட்டுத்தனமாய் பேசி உன் கண்களில் ஜலம் வர செய்கிறேன். என்னால் உலகத்தில் எல்லோருக்குமே கஷ்டம்தான். எதற்காக இந்த உலகில் பிறந்தோம் என்று சில சமயம் தோன்றுகிறது. எதற்காக பிறந்தாய்? இந்த தாயில்லா பெண் கல்யாணியின் வயிற்றெரிச்சலை கொட்டிக் கொள்ளத்தான் பிறந்தாய் முத்தையா. வாழ்க்கையில் ஒரு தடவை நாம் பெரிய பிசகு செய்துவிட்டோம். கடவுள் நம் இருவருடைய இருதயத்தை ஒன்றாக சேர்த்து வைத்தார். அதற்கு விரோதமாய் இருவரும் ஆத்திரத்தினாலும் பிடிவாதத்தினாலும் காரியம் செய்தோம். மறுபடியும் அம்மாதிரி தப்பு செய்ய வேண்டாம். நான் சொல்வதை கேள். இப்படியே வெகு காலம் உன்னால் காலம் கழிக்க முடியாது. கட்டாயம் போலீசார் ஒரு நாள் பிடித்து விடுவார்கள். கொஞ்ச நாள் அடக்கமாய் இருந்துவிட்டு கலவரம் அடங்கியதும் கப்பலில் ஏறி அக்கறை சீமைக்கு போய்விடு. சிங்கப்பூர், பினாங்கு எங்கேயாவது போய் கண்காண தேசத்தில் போய் சௌக்கியமாய் இருக்கலாம். முத்தையன் மறுபடியும் திடுக்கிட்டான். தன் மனதில் இருந்த